காசு குடுக்காம வர கூட்டம் தானே. அவங்களோட ரசிகர் கூட்டம். அதுல எந்த தப்பும் கிடையாது. குடிச்சிட்டு கலாட்டா பண்றது, அடுத்தவன் கடையில போய் காசு குடுத்து சாப்பிட்டுட்டு, காசு குடுக்காம போய் சாப்பிட்டுட்டு கடைய உடைக்கிறது. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள்லாம் எப்படி இருந்தது? ஒரு மாநாடு வைப்பாங்க. நேரா போவான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவான். ஹோட்டலே சூறையாடிட்டு வருவானுங்க. ஒய்எம்சிஏல எதனா ஒரு மாநாடு வச்சா, ஒரு ஹோட்டல் இருக்காது. எல்லாம் மூடிடுவாங்க தெரியுமா? இது இப்ப விஜய் மாநாடு வைக்கிறான், இல்ல விஜய் செயற்குழு வைக்கிறான், பொதுக்குழு வைக்கிறான். விஜய் இப்போ ஒரு படத்துக்கு அவனோட படப்பிடிப்புக்காக மதுரைக்கு போறான் அப்படின்னு சொல்ல, அந்த கூட்டத்துல உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு கடையில போய் கடையை உடைச்சு ஏதாச்சும் கலாட்டா பண்ணாங்களா? இப்ப கரெக்டா தானே இருக்காங்க. அதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா இந்த ரசிகர்கள்லாம் ஓட்டாளர்களா மாறுவாங்களா? கண்டிப்பா மாறுவாங்க. ஏன் எம்ஜிஆருக்கு மாறலையா? எம்ஜிஆருக்கு மாறலையான்னு கேட்குறேன். அதுதான் மாறும். அதாவது வளர்ச்சி வந்து உடனே கிடைக்குமான்னா உடனே கிடைக்காது. ஏன்னா இருபெரும் திராவிட கட்சிகள். இருபெரும் திராவிட கட்சிகள்ல திமுக வந்து பெரிய கோட்டீஸ்வரன் கட்சி. பணத்துக்கு பஞ்சமே இல்லாத கட்சி. பணம் கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய 2 கட்சிகளுமே இருக்குது. அப்படின்னு சொல்ல அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு 234 தொகுதிக்கு அவங்க 1000 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. இவர் செலவு பண்ணுவாரான்றது தெரியல. செலவு பண்ணா ஜெயிக்கலாம்.